ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னார் சமையல். இன்னைக்கு நான் காலையில் இன்னும் சாப்பாடு செய்யறேன்னு யோசிச்சு போட்டு திடீரென்று ஒரு சாப்பாடு செய்வோம் விடுக்கிட்டேன். இதுக்கு ஒரு சுண்டு கோதுமை மாவு, பச்சை கோதுமை மாவும் ஒரு சுண்டு ரவாவும் எடுத்திருக்கிறேன். நீங்க தேவையான கோதுமை மாவை குறைச்சி கொண்டு ரவாவை கூட்டிக் கொள்ளலாம். ரவாடை இது செய்யறதுக்கு கடற்தூள், மிளகாயை அரைச்ச கடற்தூள் ஒரு தேக்கரண்டி போட்டேன். நான் அதோட உங்கள்ட்ட இன்ன மரக்கறி இருக்கோ எல்லாம் போட்டுக்கலாம். கேரட் போடலாம், லீஸ் போடலாம், கோவா போடலாம். உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை நீங்க போட்டுக்கொடுங்க. நான் கேரட் மட்டும் தான் போடுறேன். ஒரு பாதி தேங்காய்ப்பூ. தேங்காய்ப்பூ நீங்க போட்டீங்கன்னா தான் சுவையா இருக்கும். தேங்காய்ப்பூ கூட போடுங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டிட்டு 2-3 பச்சை மிளகாயும் வெட்டி இருக்கிறேன். உரைப்பு சின்ன பிள்ளைகள் சாப்பிடுவாங்க. உரைப்பு தேவையில்லையேண்டா நீங்க பச்சை மிளகாயை குறைக்கலாம். இதோட கொஞ்சம் கீரை ஏதாவது இருந்தாலும் போட்டுக்கொள்ளலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்படியே தண்ணியை விட்டு கரைச்சு கொள்வோம். இதுக்கு நாங்க என்ன போடுறோம்ன்றது எங்கட சாய்ஸ். தேவையா இருந்தா நீங்க ஒரு முட்டையும் கலந்திருக்கலாம். ஒரு முட்டையை மடிச்சு ஊற்றி கலந்திருக்கலாம். இன்னும் சுவையா வரும். அப்படியே பாருங்க, நாங்க புட்டு, தோசை, இட்லி சாப்பிடுறத விட இது நல்ல சுவையா இருக்கும். அப்படியே தண்ணி விட்டு கரைங்க. ரவா கொஞ்சம் தண்ணிய உறிஞ்சி கொள்ளும். அதால தண்ணி கொஞ்சம் கூட விடலாம். கூட விட்டுட்டு பார்த்தா இறுக்கமா இருந்தா தண்ணி விட்டு கொள்ளுங்க. இறுக்கமா ஒன்று சுட்டு பாருங்க, தண்ணி விட்டு ஒன்று சுட்டு பாருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை செய்து கொள்ளலாம். பாருங்க, நான் இது கொஞ்சம் நல்ல இறுக்கமா எடுத்திருக்கிறேன். இதை சுடுறேன். பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு சுட்டு காட்டுறேன். தோசை மாதிரி நல்ல பெருசாவும் சுடலாம். உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்க சுட்டுக் கொள்ளலாம். இது விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு பச்சை மிளகாய் சாம்பல் உண்டு அரைச்சு விட்டீங்களா இருந்தா அதுல சுவையே வேறு. பாருங்க இன்னும் டேஸ்டா இருக்குமென்று செய்து பாருங்க. ஒரே சாப்பாடுன்னு நாங்க யோசிக்கிறது, இரவைக்கு இந்த சாப்பாடு ஒன்றுமே இல்லை என்ற திடீரென்று நாங்க ஏதாவது திடீரென்று செய்யணும் என்று சொல்லி நினைக்கிற சந்தர்ப்பத்துல இந்த தோசையை, இந்த அடை, ரவா அடைன்னு சொல்லலாம், அடை தோசைன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன பேருண்டே எனக்கு தெரியாது. ஆனா செய்து கொள்ளுங்க. இங்க பாருங்க, இது புளிக்க வைக்கணுமென்ற தேவை இல்லை. உங்களுக்கு புளிப்பு சுவை இதுல தேவையா இருந்தா தயிர் இருந்தா நீங்க கொஞ்சம் தயிரையும் சேர்த்து கொள்ளலாம். இதுக்கு இன்னதுதான் சேர்க்கணும் என்ற ஒரு வரையறை இல்லை. நாங்க எங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்து கொள்ளலாம். பாருங்க வெந்துட்டு வந்துட்டு அப்படியே திருப்பி போட்டு எடுத்த மாதிரி இருந்தா சுவையான தோசை, மரக்கறி தோசையோ ரவா அடையோ ஏதோ ஒரு பேர் சொல்லிக் கொள்ளலாம். அது ரெடி ஆயிட்டுது. இதுக்குள்ள நீங்க இன்னும் கொஞ்சம் காட்டர்தூள் போட்டிருப்பீங்களா இருந்தா. நான் போட்டது ஒரு தேக்கரண்டி தான் போட்டேன். நான் 2 தேக்கரண்டி போட்டிருந்தா இதுல நிறமும் மாறி இருக்கும், உரைச்சிருக்கும். அப்ப எங்களுக்கு சம்பல் கூட தேவையில்லை. சும்மா கடிச்சு கொண்டு டீயோடையே நாங்க சாப்பிட்டுறலாம். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க ஒரு நாளைக்கு செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு இந்த சுவைய பிள்ளைகளுக்கு பிடிச்சிட்டா இருந்தா அடிக்கடி கேட்பாங்க, அம்மா அந்த தோசை செய்து தாங்க. என்ன தோசை என்று சொல்ல மாட்டாங்க. மரக்கறி எல்லாம் போட்ட அந்த தோசை. தேங்காய்ப்பு நாங்க நிறைய போட்டிருக்கிறோம். தேங்காய்ப்பு நிறைய போட்டதால நல்ல சுவையா இருக்கும். நாங்க தோசை மாவிலையும் இது செய்யலாம், இட்லி மாவிலையும் செய்யலாம், அல்லது நான் செய்த மாதிரி ரவையிலையும் செய்யலாம். ஏதோ உங்களுக்கு விருப்பமான ஒரு மாக்கலவைக்கு மரக்கறியையும், தேங்காய் பூவையும், வெங்காயத்தையும், பச்சை மிளகாய், உப்பு, கட்டர்தூள் இவ்வளத்தையும் சேர்த்துட்டு செய்யறது தான் இந்த சுவையான ஒரு காலை உணவு. இரவு உணவாகவும் நீங்க பயன்படுத்தலாம். இது மீன் குழம்போட தொட்டு சாப்பிட்டீங்கன்றாலே இனி இல்லாத ஒரு சுவையா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்ல, இந்த வீடியோ எல்லாருக்கும் போகணுமென்று இருந்தா நீங்க லைக் பண்ணினா தான் மற்றாக்களும் பார்க்கக்கூடியதா இருக்கு. லைக் பண்ணி ஒரு கசையா பண்ணி விடுங்க. விருப்பம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நான் கதைக்கிறது பிடிச்சிருந்தா, என்னோட வீடியோவை எல்லாரும் பார்த்து இது செய்யணுமா இருந்தா கட்டாயம் அதை செய்து விடுங்க. போல ஒரு வேண்டி நான் கேட்டுக்கொள்றேன். இங்க பாருங்க, இது கொஞ்சம் பெருசா சுட்டிட்டேன், தோசை மாதிரி சுட்டிட்டேன். அது சின்னனா சுட்டேன். நான் சின்னனா சுட்டான தோசையா சுட்டான. இது கொஞ்சம் மெல்லிசா இருக்கும், அது கொஞ்சம் தடிப்பா இருக்கும். அது ரொட்டி மாதிரி ஷேப்ல இருக்கும், இது தோசை மாதிரி ஷேப்ல இருக்கும். உங்களுக்கு என்ன ஷேப்ல உங்களுக்கு தேவையோ அதை நீங்க சொல்லி செய்து கொள்ளலாம். அது கொஞ்சம் தண்ணி குறைவா இருக்கும், இது கொஞ்சம் தண்ணிய கூட விட்டுட்டு செய்த மாதிரி இருந்தா தோசை மாதிரி வந்துடும். தோசை தான் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இருந்தா ஓகே, இது மிரக்கறி தோசை. ரொட்டி தான் சுடுவாங்க சாப்பிடுவாங்களா இருந்தா ஓகே, அது அடை ரொட்டி. ஏதோ ஒரு பேரை நாங்க வச்சுக்கொண்டு சுவையான சத்து மிக்க, போசணமிக்க, இதுல
சுகர் பேஷண்டோ வயது போனாக்களோ எல்லாருக்குமே நாங்க இதுல கொடுக்கலாம். இதுல உள்ளது மரக்கறி ஒரு கொஞ்சம் கோதுமை தான் சேர்த்திருக்கிறோம். மிச்சம் ரவை எல்லாருமே சாப்பிட்டு கொள்ளக்கூடிய ஒரு உணவு. ரவாண்டா உப்புமா வேணாம்னு சொல்லுவேன். உப்புமா வேணாம்ன்ற சொல்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இது ஒரு வித்தியாசமான நல்ல ஒரு உணவு. பாருங்க இவ்வளவு சாஃப்டா இருக்கு. நேரம் சென்றா பிறகு கூடி இது ரஃப்பா போகாது. ரொட்டி சில வேளைகள்ல ரஃப்பா போயிடும் கொஞ்ச நேரம் சென்றா. இது அப்படி இல்ல. எந்த நேரமும் நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும். ஆனா இதுக்கு நீங்க நல்லெண்ணெய் விட்டு சுடுங்க. அந்த காய்ச்சிக்கு பூசுறது, கல்லுக்கு பூசுறது, மேலாடை எல்லாம் சொட்டு நல்லெண்ணெய் விட்டு கொள்ளுங்க. பச்சை மிளகாயில ஒரு சம்பளம் அரைச்சு பாருங்க. இதுக்கு நிகர் வேறு ஒன்றுமே இல்ல. ஒருக்கா செய்து பார்த்துட்டு இதுண்ட சுவை எப்படி இருக்குன்றத நீங்க கொமெண்ட்ல போடுங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்து உங்களுக்கு காட்டி இருக்கிறதால நீங்க ஏதாவது இதை பற்றின ஒரு அபிப்பிராயத்தை எனக்கு சொன்னா நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இவ்வளவு சாஃப்டா இருக்கு. தேங்க்யூ.